குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/8/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 3 நிமிடம். திதி இன்று காலை 9:45 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் இன்று காலை 7:24 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று காலை 6:48 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 10:39 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:02 வரை தான் சித்த யோகம் இருக்குது. அதன் பின்பு மந்த யோகம்தான். மந்த யோகம்னா மரண யோகம் அப்படின்றது இருக்குது. அதனால் புதியதாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சா இன்றைய தினம் வேண்டாம். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் இன்றைய தினம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம் சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. அதே மாதிரி நண்பகல் அப்படின்னும்போது 1:30 2:30 வரைக்கும் கூட அது நல்ல நேரம் இருக்குது. அதனால் அதையும் பண்ணலாம். அதே மாதிரி இரவு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. வாரசுல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:24 வரை ரேவதி, அதன் பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திரா. அசுனின்னா எது? மேஷராசி. மேஷராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் 7:25 ஆரம்பமாகிறது. சரி, இன்றைய தினம் என்ன? ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குன்னா என்ன? ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யும்போது அது பெருகிக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயமும் இன்றைக்கி செய்யலாம். வீடு மனை வாங்கலாம். பயிர்கள், அதாவது இன்றைக்கி விவசாயம் செய்கிற இது பூமிக்குள்ளே நம்ம நாற்று நடுறது, விவசாயம் பார்ப்பது, இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாட்கள் அதுக்கெல்லாம். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்குவது, தங்க நகை வாங்குவது, வெள்ளி நகை பொருட்கள் வாங்கி வீட்டில் வைப்பது, அதெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. அது ஆடிப்பெருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி முதல்ல இது எதுக்கு செஞ்சாங்கன்னா விவசாயிகள் தான் செஞ்சாங்க. ஆடி 18னா பயிர்கள் இடுவது, நெல் விதைப்பது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆடிப்பெருக்குக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புது புடவை, புது இது வருஷம் மாதிரி வச்சு செய்யக்கூடிய தலை தீபாவளி மாதிரி செய்வாங்க. இந்த திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை இந்த மாதிரி இடத்துலலாம் இதை செய்வாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள், இப்போ திருமணம் ஆகாத பெண்கள் காவிரி கரையில் போயிட்டு அந்த தண்ணி ஓடுற இதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. தீபம் ஏற்றி அந்த தண்ணியில் விடுவாங்க. அப்போது நம்ம என்ன வேண்டினாலும் அது நடக்கும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். முளைப்பாறை செஞ்சு கொண்டு போய் விடுவாங்க. அதே போல் திருமணமானவர்கள், கணவன் மனைவி, புது தம்பதியர், புதுசாக கல்யாணமானவங்க 2 பேரும் போயிட்டு காவிரி கரையில் அந்த காவிரியில் அந்த தீபத்தை ஏற்றி அப்படி விடுவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாருமே இது ஒரு திருவிழா மாதிரி செய்யக்கூடியது. ஒரு பண்டிகை, பெரிய பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி கொண்டாடக்கூடியது. அதே மாதிரி அம்மன் கோவில்கள் எல்லாம் நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைக்கி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வருது. கூழ்வார்த்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் செய்வாங்க. அதனால் இந்த ஆடிப்பெருக்குக்கு கங்கையை கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கங்கைனா நீர், தண்ணி தானே, காவிரின்றது நீர் தானே. கங்கைனா அந்த கங்கையை நான் சொல்லலை, கங்கைனா தண்ணின்னு அர்த்தம்.
அவங்கள கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தான் இந்த நாள். நம்ம வீட்டில் இருக்கிற நாங்களாம் என்ன செய்வோம், சென்னையில் இருக்கிறதுனால என்ன செய்வோம், நம்ம வீட்டாண்ட காவிரி ஆறெல்லாம் இருக்காது. அதனால் நாங்கள் இந்த அடிக்கிற பம்பு, போர் பம்பு, அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அதுக்கு பூ வச்சு அவங்கள வழிபடுறது. நீரை வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். அதனால் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்கு சென்று மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்களே செஞ்சு கொண்டு போங்க. அந்த மஞ்சள் கயிறை சாமிக்கிட்ட அம்மன்கிட்ட வச்சு வேண்டி கொண்டு எல்லாரும் கட்டிக்கலாம். இல்லை சில கோவிலில் அவங்களே கொடுப்பாங்க, மஞ்சள் கயிறு சின்னதாக கொடுப்பாங்க, கையில் கட்டிக்கலாம், அவங்களே கூட கட்டி விடுவாங்க. அது போயிட்டு செய்யுங்க. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லா அம்மன் கோயில்களும் கூழ்வார்த்தல் என்ற ஒரு நிகழ்வு நடக்கும். அதில் கலந்துக்கிட்டு காவிரியில் போயிட்டு முடிந்த அளவுக்கு பக்கத்தில் இருந்தால் போங்க, போயிட்டு தீபத்தை ஏற்றி விட்டு நல்லா வழிபாடு பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். விவசாயத்துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆடிப்பெருக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் இது. அதனால் அதான் சொல்லுவாங்க, ஆடி 18க்கு தான் விதையை போடுவாங்களாம். அதனால் இன்றைய தினம் விவசாய பெருமக்களுக்கும் சேர்த்து இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாடுங்கள். எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் நம்ம கோச்சாரத்துக்கு போயிடலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் அங்காரக பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், அதே மாதிரி மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த கருத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமா சொல்லலாம், இல்லை கமெண்டில் போட்டும் எனக்கு சொல்லலாம். அதற்கு தகுந்த பதிலும் உங்களுக்கு சொல்லப்படும். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கொண்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்மை நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்றதை நான் சொல்லிக்கிறேன். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நன்மை. எந்த ஒரு பொருள், அதாவது விலையுறந்த பொருட்களை கொண்டு செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. வீட்லேயும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒரு சில விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் செய்யும்போது, வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்கள். ஸ்பீடு வேண்டாம். அதான் சொல்லுவாங்க, வேகத்தை விட விவேகத்தோடு செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கவனமாக இருப்பது நன்மை. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம், பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் தானே, பேசுனா என்ன கோச்சிக்க போகிறாங்களான்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சொன்னால் கூட கோச்சிக்கிறாங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட தெய்வம் எது அப்படின்னா, விநாயகருக்கு 3 தேங்காய் வாங்கி, இன்றைக்கெல்லாம் தேங்காய் ரொம்ப விலையாக இருக்குது, இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன காயாக வாங்கி 3 காய் வாங்கி நீங்கள் விநாயகருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த அரச மரத்து விநாயகர் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அது உடைத்து எரிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த அரச மரத்து விநாயகருக்கு. அதனால் அவருக்கு 3 தேங்காய் வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு அதாவது சிகப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அதே போல் இன்றைக்கி அசுனி நட்சத்திரக்காரர்கள்
ரொம்ப கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன வரவு இன்றைக்கி தேவைக்கு ஏற்ப இன்றைக்கி தன வரவுகள்லாம் வரும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். நண்பர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல மேன்மை ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். கொடுத்த கடன், கொடுத்த வாக்கு, இதெல்லாம் இன்றைக்கி கொடுத்த கடன் அப்படின்னும் போது வருகின்ற ஒரு தருணம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முடிவே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்றைய தினம் தீர்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நினைத்த வேலையில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதனால் ஒரு அனுகூலம் ஏற்படும். சில விஷயத்தில் மட்டும் பொறுமையை கையாளுங்கள். அதே மாதிரி பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் ஒரு நன்மையும் நடக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. இப்போ அடுத்தவங்களை பற்றி கருத்து சொல்கிறது, ஒரு அவங்கள பற்றி பேசுறது, அதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஞாபக சக்தியை இன்றைக்கி பெருக்கிக் கொள்வது மிகவும் நல்லது. இன்றைக்கி புகழ் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள், புகழ் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு சோர்வு, ஒரு விதமான ஒரு அசதி இன்றைக்கி இருக்கா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி விலகும். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய அரசு சார்ந்த ஒரு சில விஷயங்கள், ஏன்னா உங்களுடைய ராசியிலே தான் சூரியன் இருக்குது, புதனோடு இணைந்து இருக்குது. 2ஆம் அதிபதி உங்கள் ராசியில். அப்போ அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. உயர் பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். தந்தை வழியில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட்டாலும் தந்தைக்காக செலவு செய்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனம், இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ராவல்ஸ் மூலயமாக, பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நம்பிக்கை, தன்னம்பிக்கை இரண்டும் தேவையான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நிறைய, அதாவது சக ஊழியர்கள் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகளால், அதாவது தேவையற்ற ஒரு நினைவுகள் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த ஒரு பழைய நினைவில் கூட பாருங்கள், சில பேருக்கு ஒரு சந்தோஷம் கூடும். பழைசெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தடைப்பட்ட சில தன வரவுகள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையும். முக்கிய பொறுப்புகள்லாம் சாதகமாக இன்றைக்கி கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே சமயத்தில் லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும், தந்தையால் சில அனுகூலமற்ற ஒரு நிகழ்வும் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இன்றைய தினம் நட்பு நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் சாதகமாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், மிகவும் நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். உங்களோட வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உயர்கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆலோசனைகள் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப, அதாவது வயதுக்கு ஏற்பன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய திறமைக்கு ஏற்ப இன்றைக்கி உங்களுக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு கன்னிராசி 6ஆம் வீடு, அதே காலபுருஷன் 7ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக மாறும். அப்போது ஆரோக்கியத்திற்காக விரயங்கள் ஆகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த செயல்களில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இருக்கணும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வித்தியாசமான சிந்தனைகள், அது இல்லாமல் கற்பனைகள் நிறைய துளாராசிக்காரர்கள்லாம் பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. எல்லாமே பிரம்மாண்டம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் பெருசாக நினச்சி பெரிய லெவலில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் யாருன்னா துளாராசி நேயர்கள் தான். அப்போது வித்தியாசமான ஒரு சிந்தனைகள்,
கற்பனைகள் மனசில் உங்களுக்கு எப்பொழுதுமே தோணிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஏற்படும். சிக்கலான வேலையை கூட இன்றைக்கி சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் ஒரு பொறுமையை கையாள்வது மிக மிக நல்லது. கணவன் மனைவியுடைய விட்டு கொடுத்து செல்வது அதைவிட நல்லது. தன வரவுகளால் சேமிப்பு மேம்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி குறைந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர்வுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் மிக மிக சாமர்த்தியசாலிகள். எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு இன்றைக்கி முடிக்கக்கூடிய ஒரு திறன். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி செலவும் இருக்குது, வரவும் இருக்குது. எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கிறதுல ஒரு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் ரொம்ப இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப நேரம் கண் விழிப்பதை இன்றைக்கி தவிர்த்துருங்க. வெளி உணவுகளை இன்றைக்கி எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே போல் இன்றைக்கி ஆரோக்கியத்திற்கு கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியத்திற்கு நல்லது. புரியுதுங்களா? அதே போல் வெளி உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த இதில் போய் சாப்பிட்றது என்ன சொல்லுவாங்க, தாபா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதிலெல்லாம் போய் சாப்பிட்றதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப தவிர்த்துருங்க. உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விரயங்கள் ஏற்படும். அதனால் என்ன ஆகுன்னா நிறைய விரயங்கள், ஆரோக்கியத்திற்கு கேடு இல்லையா, விரயங்கள் ஏற்படும். அதனால் கவனமாக இருப்பது நன்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டை நல்லா செய்யுங்க. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு இருக்கார். ஆனால் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியானவர். அப்போது அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை செய்யும்போது நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்றாக நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அதனால் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை முக்கியமாக செய்யுங்க. அந்த குலதெய்வத்துக்கு போகும்போது கொஞ்சம் வெல்லம் வாங்கிட்டு போய் கொடுங்க. ஏன்னா விருச்சிக நேயர்களுக்கு எல்லாமே இப்போ ரொம்ப கொஞ்சம் சரியில்லை. அதனால் குரு 8ஆம் இடம், சனி 5ஆம் இடம் இல்லைங்களா. அதனால் குரு பார்வை கிடையாது, ராசிக்கும் பார்வை கிடையாது. 2ஆம் வீட்டை பார்க்குது, 4ஆம் வீட்டை பார்க்குது. நல்லது தான் அது. 12ஆம் வீட்டை பார்க்குது. விரயத்தை தடுக்கும். அந்த விரயத்தை தடுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வீட்டிலேருந்து வெல்லம் வாங்கி போய் கொடுங்க. அது இன்னும் நல்லது. அங்கே குளம் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு சில குலதெய்வ கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குளங்கள் இருக்கும். அந்த குளத்தில் எடுத்துன்னு அந்த கரைச்சிடுங்க. ஏன்னா விருச்சிகத்துக்கு நிறைய பிரச்சனைகளை இருக்கின்ற ஒரு தருணம் இப்போதைக்கு. அதனால் அதை கரைக்கும் போது, அந்த கரைக்கிறதுலேயே அந்த வெள்ளத்தை கரைக்கும் போதே உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் கரைஞ்சி போய்டும். அதனால் இன்றைக்கி அதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி புரிதல்கள் இருக்கணும். பரிவு வேண்டிய ஒரு நாள். நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கிடைக்கிறதுல ஒரு சிறிய காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்க பொறுப்புகள்லாம் அதிகரிக்க, வேலை பளு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு, எழுத்துத்துறை, கலைத்துறை, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனத்தை செலுத்தினீங்கன்னா இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நில்லுங்கள். ஏன்னா 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது வீடு மனை தொழில் ஸ்தானம் இல்லையா அந்த இடம். அதனால் இப்போது கூட்டு தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்ல. ஆனால் சகோதர வழியில் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து போயிட்டால் அது கூட உங்களுக்கு இருக்காது, நல்லா இருக்கும். இது நாள் வரைக்கும் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதெல்லாம் குறைந்து வருகிறது. அதனால் இப்போ கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சனியில் 2 இருந்து பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ எல்லாம் விலகி குரு 7ஆம் இடத்துல இருக்குது. அதனால் லாபஸ்தானத்தையும் பார்க்குது, ராசியும் பார்க்குது, 3ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ இந்த நேரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி எடுத்து செய்யும்போது உங்களுக்கு பல நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் விலகி இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பகையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். லாபங்கள் ஈட்டலாம், வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டலாம், நன்றாக இருக்கின்றது. தன வரவும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வர்த்தகம் தொடர்பான வேலையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இப்போது குரு 2க்கும் 12க்கும் 3க்கும் 12க்கும் அதிபதியானவர். ஆனால் அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது சில நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. பண வரவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா 8ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு ரீதியாக சில வரவுகள் இருக்குது அப்படின்னா அந்த உதவிகரமும் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. முயற்சி எடுத்து செய்யுங்க. அதுலேயும் ஒரு முயற்சி இருக்குது இல்லையா? முயற்சி எடுத்து செய்யும்போது அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். அதே போல் மாறுபட்ட விதத்தில் ஒரு சில விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய தினம் மனதளவில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள். நினைத்த காரியத்தை எண்ணிய விதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் அதை நினைத்த விதத்தில் மாற்றங்கள் செய்யலாம், ஏற்பாடு செய்யலாம். ஏன்னா ஆடி மாதத்தில் மாற்றக்கூடாது, ஆவணி மாதத்தில் தான் மாற்றணும். இதை ஏற்பாடு செய்யலாம். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் இப்போ அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம். எந்த ஒரு விஷயத்துக்கு தாழ்வு மனப்பான்மை மட்டும் விட்டுடுங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தாலே எதுலேயும் ஜெயிக்க முடியாது. அதனால் அந்த தாழ்வு மனப்பான்மை இன்றி இன்றைக்கி செயல்பட்டால்
எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்க, எதிர்பார்த்த தன வரவுகள் நன்றாக இருக்கும். இன்னைக்கு பாராட்டுதல்களும் கிடைக்கின்ற ஒரு நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலாகட்டும், குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், அதில் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி தன வரவு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரக்காரர் தன வரவுகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள். அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை, இப்போது ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கீங்க, வரலை அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற பணம் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உடலிலும் ஒரு தோற்றத்திலும் ஒரு பொலிவு இன்றைக்கி ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் இன்றைக்கி கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கணும். ஒரு சில விஷயத்தில் போராட்டங்கள் நிறைந்திருக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்போ சனி செவ்வாய் இணைவு வரும்போது ஒரு போராட்டம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு போராட்டமாக இருக்கும். குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப நிதி நிலைமையில் ஒரு போராட்டத்தை காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, புதன் சூரியனோடு இணைந்து இருந்தாலும் அது வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவாக இருக்க படிக்கிற பிள்ளைகள். அதனால் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவுகள் மூலம் சில நெருக்கடிகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைய நாள் இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் தேடல்கள்லாம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.